Taste the Daily. பழவேற்காடு கடற்கரையில் காணும் பொங்கலை ஒட்டி ஏராளமான சுற்றுலா பயணிகள் கடல் அலைகளை ரசித்து மகிழ்ந்தனர். காணும் பொங்கலை ஒட்டி ஏராளமான சுற்றுலா பயணிகள் தங்களது குடும்பங்களுடன் பழவேற்காடு கடற்கரைக்கு வந்திருந்தனர். இந்நிலையில் சுற்றுலா பயணிகள் கடலில் இறங்கி குளிக்க அனுமதி மறுக்கப்பட்டதால் கடல் அலைகளை ரசித்து காணும் பொங்கலை கொண்டாடினர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே மாடுவிடும் திருவிழாவை விடிய அரசு அதிகாரிகள் தடை செய்ததால் ஆவேசமடைந்த பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். எர்த்தாங்கல் கிராமத்தில் வியாழனன்று மாடுவிடும் திருவிழா நடைபெற்றது. இதை அறிந்த வருவாய்த்துறையினர் காவல்துறையினருடன் சென்று அனுமதியின்றி மாடுவிடும் திருவிழா நடக்கக்கூடாது என தடை விதித்தனர். இதையடுத்து அதிகாரிகளை முற்றுகையிட்டு கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். மறியலில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் தடியடி நடத்தி கலைத்ததுடன் போராட்டத்தில் ஈடுபட்ட சிலரை விரட்டிச் சென்று மடக்கி பிடித்து அராஜகத்தில் ஈடுபட்டனர். கடலூர் வெள்ளி கடற்கரையில் காணும் பொங்கலை கொண்டாடுவதற்காக ஏராளமான பொதுமக்கள் தங்களது குடும்பத்தினருடன் குவிந்தனர். பொதுமக்கள் கடல் நீரில் குளிக்க தடை விதிக்கப்பட்ட நிலையில் குதிரை சவாரி, ஒட்டகம் சவாரி செய்தும் கடல் அலைகளை ரசித்து மகிழ்ந்தனர். மேலும் கடற்கரையில் இருந்த பல்வேறு விளையாட்டு உபகரணங்களில் குழந்தைகள் விளையாடினர். காணும் பொங்கலுக்கு வந்திருக்கோம், எல்லாம் சந்தோஷமா கொண்டாடிட்டு இருக்கோம். உங்களுக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இங்க வந்தது எல்லாம் கூட்டமா எல்லாம் கிரௌடா வந்திருக்காங்க. பொங்கலுக்கு சந்தோஷமா இருக்கு. எங்களுக்கு வந்து இங்க வந்து ராட்டினம், மற்றபடி கேம் எல்லாம் நிறைய விளையாடு இருக்கு, எல்லாமே இருக்கு. மற்றபடி கடைங்க எல்லாமே நல்லா இருக்கு பாக்குறதுக்கு. எங்களுக்கு இது சந்தோஷமா இருக்கு வந்தது. ராமநாதபுரம் மாவட்டம் தனுஷ்கோடி அருகே சுற்றுலா வேனும் காரும் மோதிக்கொண்ட விபத்தில் 14 சுற்றுலா பயணிகள் காயமடைந்தனர். காணும் பொங்கலை ஒட்டி சென்னையை சேர்ந்த 20 பேர் வேனில் தனுஷ்கோடியில் இருந்த ராமேஸ்வரத்திற்கு திரும்பிக் கொண்டிருந்தனர். அப்போது கோடி லிங்கசுவாமி கோவில் அருகே தனுஷ்கோடிக்கு சுற்றுலா வந்த கார் சுற்றுலா வேன் மீது மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் வேனில் சென்ற சென்னையை சேர்ந்த 9 பேரும் காரில் சென்ற பெங்களூருவைச் சேர்ந்த 5 பேரும் படுகாயமடைந்தனர். இதையடுத்து காயமடைந்த 14 பேரும் சிகிச்சைக்காக ராமநாதபுரம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். காணும் பொங்கலை ஒட்டி திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே முயல்விடும் வினோத திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. நல்லூர் கிராமத்தில் இந்த திருவிழாவில் பஞ்ச பாண்டவர்கள் சிலைக்கு சிறப்பு அபிஷேகம் செய்து ஆராதனை செய்யப்பட்டது. பின்னர் முக்கிய நிகழ்வான முயலுக்கு மலர் சூடி சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்ட பொதுமக்கள் யாரும் பிடிக்காத வகையில் முயலை கரும்பு தோட்டத்திற்குள் விடப்பட்டது. இந்த முயல் விடும் திருவிழாவை சுற்றுவட்டார கிராம மக்கள் கண்டு ரசித்தனர்.